ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எல் பேப்பர் நம்ம சாவல் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆட்டம்பர் ஃபேன் அது பர்டிகுலராக இந்த ரெனிசாங்கிற மாடல் நம்ம பார்க்குறோம். நம்ம இது அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். வாங்கப்பா வீடியோக்குள்ளே போவோம். இருக்கிற மேட்டாப்லேயே நம்மளுக்கு ஒரு வேரண்டி கார்டு கொடுத்துறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராடக்ட்டில் இல்லாத அளவுக்கு 2+1 3 இயர்ஸ் நம்மளுக்கு வேரண்டி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஆல் இண்டியா கவரேஜ் நம்மளுக்கு இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் சரி தான் நம்மளுக்கு வேரண்டி நம்மளுக்கு என்ன செய்யணும், ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 3 வருஷம் ஒரு 250 நம்ம ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம கட்டி என்ன செய்யணும், நம்ம புக் பண்ணி வச்சோன்னா அடுத்த 3 இயர்ஸ் கவர் ஆகிரும். இது மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிமோட் வந்துடுது. அழகாக நீட்டாக பாருங்கள், ஒரு ரிமோட் இருக்குது. அதோட சேர்ந்து ஒரு ஃபேன் பைப் கொடுத்துறாங்க. நம்ம ஒரு 9 இன்ச் இருக்க மாதிரி பைப் கொடுத்துறாங்க. அதோட அந்த ஃபேனுக்கு வர புஷ் கொடுத்துறாங்க. வேறு அந்த ரிமோட்டுக்கு வர நம்மளுக்கு இந்த செல்லும் கொடுத்துறாங்க. அது மாதிரி ஃபேன் கப்பு வருதுல்ல, இது ஆக்சுவலாக மேட் பிளாக்னால கொஞ்சம் அழகாக இருக்குது. நல்லா மேட் பிளாக்கு நல்லா குவாலிட்டியாக திக்காக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம மும்பை ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம இந்தியாவில் தயார் பண்ணது. இந்தியாவில் தயார் பண்ண ப்ராடக்ட்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நம்பர் 1 இவங்க தான் இருக்காங்க. இதை நம்ம பார்க்க போகிற ஃபேன் இது பாருங்கள். இது ரெனசாங்கிற மாடலு. இன்றைக்கி இந்த மாடல் தான் இன்றைக்கி அதிகமான மூவ்மெண்ட் ஆகுது. வந்து என்ன மாடல் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, லீஃப் பார்த்திங்கன்னா எல்லா ஃபேன்லையும் பார்த்திங்கன்னா லீஃப் ரொம்ப ரொம்ப அகலமாக இருக்கும். அந்த ஹெட்டு ரொம்ப அகலமாக இருக்கும். பாடி சின்னதாக வரும். எல்லாமே 4 ஃபீட்டு தான். 48 இன்ச்சுக்குள்ளே என்ன ஆகுனாக்கா இந்த ஹெட்டு ரொம்ப ப்ராடாக இருக்கும். லீஃப் அகலம் கூட இருக்கும், குட்டையாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். நம்ம லீஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். லீஃபோட லென்த்து ரொம்ப ரொம்ப கூட இருக்கும். ஆனால் ஏர் டெலிவரி என்ன ஆகும், நல்ல பரவலாக கிடைக்கும். அது மாதிரி பிஎல்டிசி ஃபேன்னால் நம்ம இன்வெர்ட்டருக்கு வந்து 3 டைம்ஸ் நிற்கும். இன்வெர்ட்டர் சாதாரண பேக்கப் போடுறோம்ல, நார்மலாக போடுற ஃபேன் யூஸ் பண்ணோம்னா இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு 1 ஹவர்னு வைங்களேன். இந்த ஃபேன் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணால் 3 ஹவர்ஸ் நிற்கும். அதனால் பேக்கப் கூட இருக்கும். டபுள் பால் பேரிங் போடுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100% பைண்டிங் வந்து காப்பரில் இருக்குது. நம்ம ஒன் சைடு ஃபுல்லாக என்ன செய்வாங்க, சிப்பு கொடுத்துருப்பாங்க. அவங்க இது பிஎல்டிசினால் மேக்னெட்டிக் பார்னால் ஆப்ரேட் ஆகுது. ஸ்டார்டிங் மட்டும் காயில், ரன்னிங் ஃபுல்லாக என்ன ஆகும், மேக்னெட்டிக் பார். அதனால் வாட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக வாட்ஸ் எடுக்குது. 28லேருந்து 35 வாட்ஸில் மேக்ஸிமம் ஆகும். ஆனால் பேச்சு ஒரு ரிமோட் நம்ம காணா போச்சுன்னு வைங்க. இங்கே ரிமோட் எங்கேயும் அவசரில் வச்சுட்டோம், உங்களுக்கு இப்போ என்ன செய்யணும், அது நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் குறைக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் இருக்குல்ல, இப்போ இந்த சுவிச்சஸை ஒரு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா 1ல் ஓடும், 2 டைம்ஸ் போட்டால் 2ல் ஓடும், 3 டைம்ஸ்னால் 3ல் ஓடும், 4 டைம்ஸ்னால் 4ல் ஓடும். அப்புறம் என்ன செய்யலாம், சுவிட்ச் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சுவிட்சில் நம்ம என்ன செய்யலாம், ரிமோட் மாதிரி நம்ம ஃபேன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மற்றதில் அந்த ஃபெசிலிட்டி கிடைக்காது. அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி ரெகுலேட்டர் தேவையில்லை. ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறோம்ல, நார்மல் ஃபேன் யூஸ் பண்ணுற மாதிரி ரெகுலேட்டர் தேவையில்லை. அது மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஆன்டி டஸ்ட் வருதுல்ல, அந்த மாதிரி ரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மாடலும் போடுறாங்க. கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரஸ்ட்டு ஜாஸ்தி பிடிக்காது. அதாவது டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், டஸ்ட்டு ஜாஸ்தி வராது. ரஸ்ட்டும் துருவும் பிடிக்காது, டஸ்ட்டும் ஜாஸ்தியாக உட்காராது அதில். அது மட்டும் இல்லாமல் அலெக்ஸா மாடலும் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ அலெக்ஸா நம்ம அலெக்ஸா ஆன் ஆஃப் பண்ணுறாங்களே, வாய்ஸ் கமெண்ட் கொடுத்து ஆன் ஆஃப் பண்ணுறாங்களே, அந்த மாடல்ஸ் இருக்குது. அதெல்லாம் கிட்டத்தட்ட 20-25 மாடல் மேலே என்ன செய்கிறாங்க, லேட்டஸ்ட் மாடலில் போட்டிருக்காங்க. எல்லாமே மற்ற ஃபெசிலிட்டியோடு எல்லா ஃபெசிலிட்டியோடு கூட மாடல் இருக்கும். மற்ற கம்பெனிஸில் இல்லாத மாடல்ஸ் என்ன செய்கிறாங்க, இது ப்ரீமியம் நிறைய மாடல் போடுறாங்க. வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இல்லை ரொட்டேஷன் ஆகும்போது எல்இடி க்ளோ கீழே இருக்கும். ஜாஸ்தி வெளிச்சம் இருக்காது, நார்மலாக வெளிச்சம் இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம என்ன செய்யலாம், எல்இடியும் தேவைப்பட்டால் நம்ம என்ன செய்யலாம், தேவையில்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 1500 வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி ரொம்பவுமே சேவ் ஆகுது. நம்ம இது ஆக்சுவலாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 65% நம்ம எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு ரொம்ப சேவ் ஆகுது. நீங்கள் நேரங்களில் பார்த்தா இபி பில் பார்த்தா கரண்ட் அத்துட்டு போகுதுன்றாங்களே, அது மாதிரி அவ்வளோ அத்துட்டு போகுது. ஒரு 4-5 இடங்களில் நம்ம வீட்டில் ஃபேன் யூஸ் பண்ணுவீங்க, கன்யூஸாக ஓடிச்சுனாக்கா அவ்வளோ கரண்ட் யூசேஜ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் செலவு ரொம்ப மிச்சமாகும் ஒரு இயருக்கு ஒரு ஃபேன் மூலியமாக. ஆமாம், எங்கே அதிகம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மசூதியில் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் 30-40 ஃபேன் ஓடுறாங்களா, அப்போ மசூதியில் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கோயில்களில் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளே கொடுத்துருக்கோம். அது மாதிரி சர்ச்சில் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய ஷாப்பிங் மால் இருக்குல்ல, அந்த மாலில் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அரவிந்த் ஹாஸ்பிட்டல், அப்போ டாக்டர் சீனிவாசன் ஹாஸ்பிட்டலு, அது மாதிரி மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல், இது மாதிரி நிறையா ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம்
50 100 ஃபேன் தேவைப்படும். அந்த மாதிரி இடங்களில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ரொம்ப மிச்சமாகும். அவன் நம்ம இடத்த கொடுத்துருக்கோம். அவன் நிறையா விரிவாக உங்களுக்கு சொல்ல முடியல. அவன் இந்த தகவல் மட்டும் பகிர்ந்துக்கிற ஆசைப்பட்டேன். பகிர்ந்தாச்சு. கண்டிப்பாக சொல்ல நம்மகிட்ட இருக்குது. நம்ம இந்த மாடல் தான் ரெனசாங்கிற மாடல் தான் இப்போதைக்கு. ஆமாம் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நம்ம வாங்கக்கூடிய ப்ரைஸாக தான் இருக்குது. நம்ம கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வாங்கி யூஸ் பண்ணி கண்டிப்பாக என்ன செய்யுங்க, எலக்ட்ரிசிட்டிலாம் எல்லாம் சேவ் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த வெர்ஷன் இப்போ நார்மலாக யூஸ் பண்ண ஃபேன் இல்லாமல் அடுத்த வெர்ஷன் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பயனடைங்க. தேங்க்யூ வெர்ஸ். சிந்தனைக்காக ஒரு செய்தி. உங்கள் பிள்ளைகளை சாபமிடாதீர்கள். சாபம்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெருசாக நம்ம மனசால் ஏதாவது நம்ம அவனை திட்டினா மட்டும்தான் சாபம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. ஏன்னா உலகம் முழுக்க அந்த இறைவனோட தூதர்கள் இருக்காங்கள, தூதுவர்கள் வானவர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க உலகம் பூரா என்ன செய்வாங்கக்கா எல்லாருமே பரவி வியாபத்திருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஒவ்வொரு நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா உண்டாகட்டும் ஆகட்டும் என்ன செய்வாங்க பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு நம்ம என்ன செய்யறோம், ஏதோ ஒரு சரியாக படிக்கலை, ஒரு வேலை செய்யலை, ஒன்றில் ஃபெயில் ஆகிட்டாரு, ஏதோ காரணத்துக்காக நம்ம என்ன செய்யறோம்னா ஏதாவது ஒரு அபசரமான வார்த்தை ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம். நம்ம உருப்படாமல் போயிடுவான், நாசமாக போயிடுவோம், ஏதோ ஒன்று என்ன செய்யும் அவசரத்தில் ஏதோ வார்த்தை நம்ம பிரயோகப்படுத்திடுவோம். நம்ம சொன்ன வார்த்தையும் அந்த வானவர்கள் உண்டாகட்டும்னு சொல்கிறாங்கல்ல, அதுவும் ஒன்றா சேரும்போது கண்டிப்பாக அப்படியே நடந்துடும். எந்த பெற்றவங்களும் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. உலகத்தில் பெற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்கு துரோகம் இழைக்காத ஒரே ஒரு ஜீவன் பெற்றவங்க மட்டும்தான். மனசறிஞ்சு யாரும் என்ன செய்ய மாட்டோம். நம்ம சாதாரணமாக எந்த ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்த மாட்டோம். ஆனால் நம்ம யதார்த்தமாக சொல்கிறது, அவசரத்தில் நம்ம சொல்கிற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, உருப்பட மாட்டான் விளங்க மாட்டான் ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம். பொதுவாகவே எல்லாவிடையும் சாதாரணமாக சொல்லிடுவோம். அந்த வார்த்தைகள் கூட என்ன செய்யும், அவங்களோட வருங்காலத்தையோ அவங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா அந்த வானவர்கள் சொல்கிற அந்த உண்டாகட்டும் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிற வார்த்தையும் இவங்க சொல்கிறதுக்கு தகுந்தாப்புல அது ஒன்று கோயின்சைட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நடந்துடும். அது என்ன செய்யணும்னா பிள்ளைகளை எப்போவுமே பழிக்காதீங்க, திட்டாதீங்க, சபிக்காதீங்க. அது மாதிரி என்ன செய்யுங்க, பாராட்டுங்க, வாழ்த்துங்க. அவங்க ஊக்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.